வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நேச்சரில் வர அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. 6 வீடியோஸுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்காண்டி இந்த சேனலை விசிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் Abarnas crafiti. இன்றைக்கி நம்ம சேனலில் இதோ இந்த மாதிரி பசில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை தேவைப்படும். இது என்ன அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட் புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நோட் புக்ஸ்க்கு முன்னாடி ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த அட்டை, நம்மளோட ஸ்கூல் நேம் போட்டு. ஸோ அந்த மாதிரி அட்டை உங்களுக்கு தேவைப்படும். உடனே போய் உங்களுடைய புது நோட்டில் உள்ள அட்டையை கிழிச்சு பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு பழைய நோட்லேருந்து அட்டையை எடுத்து பண்ணுங்கள். புது நோட்லேருந்து கிழிச்சிங்கன்னா கண்டிப்பாக திட்டு வாங்குவீங்க. ஸோ அதாவது பழைய நோட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த அட்டையை கிழிச்சிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணி 4 சைடுமே மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. 15 சென்டிமீட்டர். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு 2 பீஸ் தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு பீஸுமே. அதுக்கப்புறமேட்டு உள்ளே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி இன்னொரு ஸ்கொயரும் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரே 1 சென்டிமீட்டர் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே திருப்பியுமே ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போதைக்கு என்கிட்ட கட்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் சிசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லைட்டாக எடுத்தால் கூட உங்கள் கையில் பற்றும். பெரியவங்க யாரோடையோட ஹெல்ப்பாவது எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஸோ நான் லைட்டாக மட்டும் அதில் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் 20% சில்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் நான் சேஃபாக பண்ண சொல்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2த்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் உங்களை ஆல்ரெடி இன்னும் பீஸ் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பீஸை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அந்த பீஸ்க்கு மேலே இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற க்ளூ வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா காய வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பசில் சூப்பராக வரும். காய வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா வராது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸாவது இது நல்லா காயணும். இப்போ இதை நான் காய வச்சுக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதே ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி ஸ்கூல் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னுடைய பழைய அட்டைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு குட்டி பேப்பரில் நான் ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். டோரேமான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் ட்ரேஸ் தான் பண்ணேன். கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்றதுக்காண்டி ட்ரேஸ் பண்ணேன். நீட்டாக வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். இதை நான் ஃபெவிகம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். நான் நல்லா ஃபெவிகம் தடவி ஒட்டிக்கிறேன். நீங்களும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் காய விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய பசில் கட் பண்ணும். இதை கட் பண்ணிவிடுவோம், அதனால் கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி திருப்பினோன்னா நம்ம ஸ்கொயர் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சிலால் 1 1 1 2 2 2 3 3 3 அப்படின்னு போட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பசில் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இதை நம்ம பசில் அடுக்கி வைக்கலாம். நான் அடுக்கி வைக்கிறேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான்
ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அந்த போர்டில் வச்சு அடுக்கிறத விட நீங்கள் நார்மலாக தரையிலே வச்சு அடுக்கலாம். ஏன்னா அந்த போர்டில் உங்களால் அவ்வளோ நல்லாலாம் நவட்ட முடியாது. நான் அதனால் கண்டிப்பாக போர்டை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த பசிலில் வந்து கடைசி பீஸை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் தரையிலே வச்சு சும்மா அடுக்கி பார்த்து விளையாடலாம். அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நவட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னும் வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.